இந்த பரணி நகருக்கு பாதாள சாக்கடை 5 மாதமாக வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது அவங்க தப்பு என்ன அப்படின்னா, மொத்தத்தில் இந்திக்காரங்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க, தமிழ்காரங்களை நிப்பாட்டலை. அப்போ இங்கே உள்ள மக்களுக்கு ஹிந்தி தெரியாது. இவங்க என்ன பண்ணாங்க, பாதாள சாக்கடை நடுசில் தோண்டி அதை ஒரு சின்ன ஜேசிபி வச்சு தோண்டி இருக்கணும். இவங்க அதை செய்யலை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய ஜேசிபி வச்சு ஆப்ரேட்டர், அதாவது ஜேசிபி ஆப்ரேட்டர் பண்ண தெரியாத ஆட்களை விட்டு ஆழமாக, அதாவது டம்முனி போட்டு ஆழமாக தோண்டி ரோடை பூரா பேத்துறாங்க. ரோடை பேத்திட்டு இவங்க பூரா அப்புறம் மண் அள்ளி போட்டுட்டு பாதாள கீழே பைப்பு பதிச்சிருக்காங்க. அதுக்குடைய ரூல்ஸ் என்னென்னா, பைப்பை தோண்டி பதிக்கும் போது கீழே கிரஷர் பொடி போட்டிருக்கணும் சார். இவங்க கிரஷர் பொடி போடலை, அதை நான் மறிச்சிருக்கேன். ஆனால் அவங்க அதுக்கு பிறகு கமிஷனர் மாநகராட்சி கமிஷனர் இருந்த ஆட்கள் வந்து அதெல்லாம் போட்டு பண்ணுன்னு சொல்லிட்டு போன பிறகு அதுக்கப்புறம் அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பண்ணி இப்போ அவங்க என்ன செய்திருக்கணும், அடிசில் தோண்டது மட்டும் அந்த மண்ணை போட்டிருக்கணும். மண்ணை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த உருளர் வச்சு உருட்டியிருக்கணும். அதை உருட்டி இருந்துப்பாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இவங்க என்ன பண்ணிவிட்டாங்கன்னா, அந்த நடுருசில் தோண்டினதை பள்ளம் உழந்த உடனே வெளியே அள்ளி கொண்டு போட்ட மண்ணை, சகதி மண்ணை உள்ளே கொண்டு போட்டு ரோடை பூரா ஜேசிபி வச்சு விரிச்சிட்டாங்க. ஜேசிபி வச்சு விரிச்ச உடனே ரோடு பூரா சகதி ஆகுது. மழை பெய்த உடனே இங்கே பரணி நகருக்குள்ள உள்ள என்ட்ரன்ஸ்ல எங்கேயுமே வர முடியாது. அன்னைக்கு ஒரு ஆட்களை உளுந்து பிழைச்சதே மறுபிழைப்பு. அப்படி ஒவ்வொரு ஆளும் விழுந்திருக்காங்க. நானும் என் வீட்டுக்கிட்ட விழுந்திருக்கேன், கையில் காயம். எங்கள் வீட்டில் ஒரு டாக்டர் இருக்காரு, அவரும் கீழே விழுந்து, அவர் மனைவி கீழே விழுந்து, அவருக்கு ஒரு 10,000 ரூபாய் செலவு. அவங்களே பார்த்துக்கிட்டுதாங்க. பரணி நகர் இந்த கண்டிஷனில் இருக்குது. தயவு செய்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், இந்த பணியை சீக்கிரம் முடிச்சு எங்களுக்கு தார் ரோடு போட்டு தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே நம்ம வண்ணாரப்பேட்டையில் நான் சலூன் ஷாப் வச்சுருக்கிறேன். என்னுடைய வீடு இங்கே பரணி நகரில் இருக்குது. வாடகைக்கு இருக்கிறேன். இப்போ ஒரு திங்கக்கிழமை காலையில் ஒரு அரை மணி நேரம் கூட மழை பெய்யலை. அந்த மழைக்கு இவ்வளோ பெரிய சேதாரங்கள் இங்கே ரோட்டில் இருக்குது. பாதாள சாக்கடைன்னு பண்ணுறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு முழுமையாக இன்னும் சரியாக செய்யலை. ஆனால் அந்த அரை மணி நேரம் பெஞ்ச மழைக்கு வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் அங்கேருந்து உள்ளேருந்து வெளியே போகிறதுக்குள்ளே உயிர் மேலே ரொம்ப பயந்து தான் போக வேண்டியது இருக்குது. அப்படி அன்றைக்கி எங்கள் சித்தியை கூட்டு போகும்போது திங்கக்கிழமை சாயங்காலம் ஒரு 4 மணி அளவில் கூட்டு போகும்போது இந்த இடத்துல விழுந்து சித்திக்கு பிட்டியில் அடி நல்லா வசமான அடி விழுந்திருக்கு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக முடித்து ரோடெலாம் போட்டு டக்குன்னு பண்ணித்தர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் பரணி நகர் பாலாஜி தெருவில் இருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாதாள சாக்கடை திறந்து போட முடியாமல் எல்லாமே சகதியாக இருக்குது. பிள்ளைங்கள் ஸ்கூல் திறக்க போகுது. அப்புறம் இந்த 2-3 பேர் கீழே விழுந்து எந்திரிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ படுத்திருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சீக்கிரமாக இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுங்க. பாலாஜி தெருவில் 10 வருஷமாக இருக்கேன். வாடகைக்கு தான் இருக்கேன். வேலை 10 வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் ஒழுங்காக முடிவு வர மாட்டேங்குது. என்ன செய்ய, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் ஏரியா ரொம்ப மோசமாக இருக்குது சார். ஒரே சகதி, வீட்டில் நடமாட முடியல. பிள்ளைகள் எங்கள் வீட்டில் 3 சின்ன குழந்தைங்க இருக்குது. இந்த பக்கத்து ஸ்கூலில் படிக்கிறாங்க. வெளியில் போக முடியல. டெய்லி 2 பேர் கீழே விழுந்து எஞ்சி போகிறாங்க. அது எங்களுக்கு கூடிய சீக்கிரம் அந்த தாரை அமைச்சு கொடுக்க மாதிரி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.